இந்த ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது டாஸ்மாக் ஊழலை சார்ந்து இருக்கக்கூடிய ரெய்ட். எஃப்ஐஆர்ஸ் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்த முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தது ஏப்ரல் 23 2025. இந்த ரெய்ட்ல முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப் சாட் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. பிலிம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவருடைய வீட்லயும் ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக்ல நடந்த ஊழலை வச்சு அந்த பணத்தை பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறத, எப்படி வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ் மேலதான் இடி வந்து ரெய்ட்ஸ் நடத்துறாங்களே தவிர. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாடு முழுக்க 2 நாளா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது டாஸ்மாக் ஊழலை சார்ந்து இருக்கக்கூடிய ரெய்டு. இன்ஃபேக்ட் நம்ம டாஸ்மாக் உடைய அலிகேஷன்ஸை பத்தி தொடர்ச்சியா நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்சர்வேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மேலையும் டாஸ்மாக் கடைகள் மேலையும் கிட்டத்தட்ட 21 எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது. இந்த எஃப்ஐஆர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ரெய்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பிரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் ரெய்ட்ஸ் நடத்த முடியும். பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்போ இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது 21 எஃப்ஐஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மாக் மேல, அதாவது டிவிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி 21 கேசஸ் வந்து டாஸ்மாக் மேல போட்டிருந்ததுனால அதை பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்தினாங்க. இன்ஃபேக்ட் ஏப்ரல் மாதம் முன்னாடியே, ஏப்ரல் மாதம் 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட்ஸ் நடத்தலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தது ஏப்ரல் 23 2025 அன்னைக்கு. இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸை வேகப்படுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட 10 இடங்களுக்கு மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தியிருக்காங்க லாஸ்ட் 2 டேஸ்ல. இந்த ரெய்ட்ஸ் நடத்தும் பொழுது முக்கியமா திரு விசாகன் அவர்களுடைய வீட்டில், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அவரோட வீட்டில் வந்து சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல், அவரோட வீடாகப்பட்டது மணப்பாக்கத்தில் இருக்கு, சர்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் பல கேள்விகளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதி வாங்கியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இதை தாண்டி இந்த ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இந்த ரெய்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முதல் கட்டமா இந்த செக்ஷன் 17 வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட்ஸ் நடத்த முடியுமா டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கிட்டத்தட்ட 21 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பிரெடிகேட் அஃபென்ஸா. இந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ரெய்ட்ஸ் வந்து நடத்துறாங்க. இந்த ரெய்ட் ஆகப்பட்டது சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன். இந்த சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன் ஆகப்பட்டது செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி நடத்துறாங்க. இந்த செக்ஷன் 17 ஆஃப் தி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க எப்படி வந்து சர்ச் நடத்தணும், சர்ச் நடத்துறதுக்கான பவர்ஸ் என்ன அப்படின்னு வந்து கிளியரா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது செக்ஷன் 17 ஆஃப் தி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 படி, where the director or any other officer not below the rank of deputy director authorized by him for the purpose of this section on the basis of information in his possession has reason to believe the reason for such belief to be recorded in writing that any person has committed any act which constitutes money laundering or அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்ல ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சர்ச் அண்ட் சீசர் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். இதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறாங்க பேப்பர்ஸ்லையும் இணையதளத்திலையும். அப்படி பார்க்கும்போது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் ஆகப்பட்டது செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ரெய்ட் நடத்தியிருக்காங்க. இந்த ரெய்ட்ல முக்கியமா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நிறைய வாட்ஸ்அப் சாட் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த விதமான அஃபீஷியல் கம்யூனிகேஷன் இன்னும் பண்ணல. ஜென்ரலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெய்ட்ஸ் நடத்தி முடிச்ச உடனே அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து குறிப்பிடுவாங்க என்ன மாதிரியான அவுட்கம் வந்திருக்கு ரெய்ட்ஸ் வழியான்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் வந்து அஃபிஷியலாக வரல.
ரெய்ட்ஸ் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது திரு விசாகன் அவர்கள் வீட்டில் மட்டும் ரெய்ட் நடத்தல, அதாவது மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக் அவர்கள் வீட்டில் மட்டும் ரெய்ட் நடத்தல. இதை தாண்டி முக்கியமா பிலிம் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவருடைய வீட்லயும் ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க. இந்த டாஸ்மாக் முறைகேடுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்ற குறிப்பீடுகளும் எதுவும் கிடையாது. என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா, மேபி டாஸ்மாக் உடைய ப்ரொசீட்ஸை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது ஆகாஷ் பாஸ்கரனோட வீட்டில் வந்து ரெய்ட் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஹவவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்னும் வந்து அஃபீஷியலா எந்த ரீசனுக்காக ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட வீட்டில் வந்து ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிடல. பட் இது டாஸ்மாக் சார்ந்து நடக்கக்கூடிய ரெய்டா இருக்கிறதுனால டாஸ்மாக்ல நடந்த ஊழலை வச்சு அந்த பணத்தை பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்கிறத கன்சிடர் பண்ணி அந்த பேசிஸ்ல ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் வந்து ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இதை தாண்டி எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் அப்புறம் சில கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் வீட்லையும் ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அது மட்டும் அல்லாமல் ரித்தீஷ் அப்படின்னக்கூடிய ஒருத்தரோட வீடு எம்ஆர்சி நகர்ல இருக்கு, அங்கேயும் வந்து ரெய்ட்ஸ் நடத்துறதுக்காக போயிருக்காங்க. பட் அவங்களோட சொந்தக்காரங்களோ அவரோ வந்து ஃபோன் எடுக்காதனால அவரோட வீடை வந்து சீல் வச்சுட்டு சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிருக்காங்க, ஏன்னா டாக்குமெண்ட்ஸை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. இது எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, செக்ஷன் 17 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி சர்ச் அண்ட் சீஷர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்பொழுது எல்லா பவர்ஸுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் உண்டு. அதே மாதிரி டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா ஆஸ் பர் ஆர்டிகல் 21, 20 அண்ட் 22 ரெட் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க எப்படி வந்து சர்ச் அண்ட் சீஷர் ஆபரேஷன்ஸ் பண்ணணும்னு. ஜென்ரலா சர்ச் அண்ட் சீஷர் ஆபரேஷன்ஸ் முடிஞ்ச உடனே எங்கெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சமன்ஸ் கொடுத்து சப்சிக்வெண்டா செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் படி சமன்ஸ் கொடுத்து சர்ச் அண்ட் சீஷர் முடிஞ்ச உடனே கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த சமன்ஸ் கொடுத்த உடனேயே சமன்ஸ்க்கு வந்து ஹானர் பண்ணி ஒருத்தரும் போயிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்க வேண்டியது கட்டாயம். ஒரு சமயம் சமன்ஸ் கொடுத்தும் எவேசிவா இருந்தாதான் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பட் ஹவவர் சமன்ஸ் கொடுத்து ஹானர் பண்ணி அதுக்காக போயிட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்குறவங்களோ கொடுத்தா டெஃபினட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பர்சனல் லிபர்ட்டியை வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி என்னைக்குமே ஸ்டெப்ஸ் எடுத்ததும் கிடையாது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா எவேசிவா இருந்தாதான் செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி டிப்ரீவ் பண்ண முடியும் பர்சனல் லிபர்ட்டியை, அதாவது அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெய்ட்ஸ்ல நான் எப்படி வந்து யார் யார் வீட்டில் ரெய்ட்ஸ் நடத்தணும்னு ஜென்ரலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்துருப்பாங்கன்னா, இந்த ட்ரெயில் ஆஃப் டாஸ்மாக்ல வந்த பணத்தை எப்படியெல்லாம் வந்து கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரெய்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெய்ட்ஸ் நடத்தும் பொழுது சட்ட மாணவர்களும் சரி பல பேர் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, எப்படி வந்து டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வந்து மைண்ட்ல வச்சுட்டு இருப்பாங்க யாரெல்லாம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்றாங்களோ. அப்படி பார்க்கும் பொழுது டாஸ்மாக் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன். டாஸ்மாக் வந்து டிஸ்டிலரிஸ்ல வந்து கொள்முதல் பண்ணுவாங்க. கொள்முதல் பண்றதுக்கும் ஒரு பாலிசி உண்டு. அந்த பாலிசி ஆகப்பட்டது கட்டாயமா வந்து கடைபிடிக்க வேண்டியது டாஸ்மாகோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நடத்தக்கூடிய டிஸ்டிலரிஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணும் பொழுது அந்த பாலிசியை வந்து கடைப்பிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது கடைப்பிடிக்கல அப்படிங்கிற அலிகேஷனும் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ்லையும் பல முறைகேடுகள் வச்சு தான் இந்த ஊழல் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. மூணாவது, மிஸ்மேட்ச் ஆர்டர் பண்ணதுக்கும் எம்டி பாட்டில்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மிஸ்மேட்சை பேஸ் பண்ணி ஃபைல் பண்ண வழக்குகள் தான். இந்த வழக்குகள் எல்லாமே டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டாஸ்மாக் கடைகளை நடக்கக்கூடிய முறைகேடுகளை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்ட கேஸ் மேல தான் பிரெடிகேட் அஃபென்ஸா எடுத்து அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருக்கிறதுனால தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ் மேல தான் இடி வந்து ரெய்ட்ஸ் நடத்துறாங்களே தவிர இது யூனியன் கவர்மெண்ட் வந்து போட்ட கேஸ் கிடையாதுன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எப்பயுமே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கும்பொழுது பிரெடிகேட் அஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருந்தாதான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி இடி ரெய்ட்ஸ் நடத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மைனிங் ஆகப்பட்டது ஒஃபென்ஸே இருந்தாலும்
பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இல்லாததுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்த முடியாது. ஆனால் டிவிஎஸ்சி, அதாவது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், டாஸ்மாக் மேல போட்ட 21 கேஸுமே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படி பிரெடிகேட் அஃபென்ஸா இருக்கிறதுனால, அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா ஆகிறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்துறதுக்கான பவர் உண்டு. இதை தாண்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் டார்கெட் பண்ணி சர்ச் அண்ட் சீஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் ஆகப்பட்டது பல மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல செக்யூர் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கமிஷனரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸு, ஆவின், தமிழ்நாடு டூரிசம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களையும் கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணியிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த கான்ட்ராக்ட் செக்யூர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கும் டாஸ்மாகும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இன்னும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முழுசாக வந்து வெளியில் வந்து அஃபீஷியலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாத பொழுது நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் எதுக்காக கேஎஸ் ஸ்மார்ட் சொல்யூஷனுக்கு ரெய்ட்ஸ் நடத்தியிருக்காங்கன்னு. ஹவவர் டாஸ்மாக்ல தொடர்பு இருக்கக்கூடிய பல பேருக்கு தான் இந்த ரெய்ட்ஸ் நடந்துட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது இன்னும் போயிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் இன்னும் எத்தனை நாள் இந்த ரெய்ட்ஸ் நடக்கும்னு நம்ம பார்க்கணும். முன்கூட்டியே ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வேஷன் வழியாக இன்வெஸ்டிகேஷனில் வந்து தடை பண்ணக்கூடாது, அதுக்காக ஒத்துழைக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரெய்ட்ஸ் வந்து பல நாட்கள் நடந்தது. அதுக்கப்புறம் தான் டாஸ்மாக் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அணுகி போகிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அணுகும் பொழுது திருப்பி அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அணுகுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அப்சர்வேஷன்ஸ் வழியாக சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனை தடை பண்ணக்கூடாது, நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டாஸ்மாக் ரெய்ட்ஸ் ஆகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. we have to wait and watch என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அப்சர்வேஷன்ஸா அவங்களுடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ல கொடுக்க போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். தேங்க்யூ.